வணக்கம். நான் உங்கள் மோகனா. 21/8/2025 வியாழக்கிழமை தினத்தந்தி தலையங்கம் செய்திக்குள்ள போகலாம் வாங்க. மக்களுக்கு ஜாக்பாட், மாநில அரசுகளுக்கு என்ன? நாம் ரஷ்யாவிடமிருந்து கச்சா எண்ணெய் வாங்குவதால் அமெரிக்காவிற்கு இறக்குமதியாகும் இந்திய பொருட்களுக்கு 50% வரியை டிரம்ப் விதித்துள்ளார். இதனால் இந்தியாவில் இருந்து அமெரிக்காவுக்கு ஏற்றுமதி செய்யப்படும் பொருட்களுக்கு தடை ஏற்படுகிறது. எனவே பிரதமர் நரேந்திர மோடி அமெரிக்காவுக்கு அனுப்பும் பொருட்களை மற்ற நாடுகளுக்கு அனுப்புவதற்காக ஏற்றுமதி நாடுகளாக 100 நாடுகள் கொண்ட பட்டியலை தயாரித்து வைத்திருக்கிறார். மேலும் அவர் உள்நாட்டு நுகர்வை அதிகரிக்க யாரும் எதிர்பார்க்காத வகையில் GST என்று கூறப்படும் சரக்கு சேவை வரியை குறைக்கும் அறிவிப்பை சுதந்திர தினத்தன்று வெளியிட்டார். அப்போது அவர் வரும் தீபாவளி மக்களுக்கு இரட்டை தீபாவளியாக போகிறேன். உங்களுக்காக ஒரு பெரிய பரிசு காத்து இருக்கிறது. அடுத்த தலைமுறைக்கான GST சீர்திருத்தங்களை அறிவிக்க இருக்கிறோம். மக்கள் பயன்படுத்தும் அன்றாட பொருட்களின் விலை குறையும். இதனால் நமது பொருளாதாரத்துக்கு ஒரு உத்வேகம் கிடைக்கும் என்றார். இந்த அறிவிப்பு வெளியிடும் முன்பாகவே மத்திய மந்திரிகள் குழு GSTயில் என்னென்ன மாறுதல்களை செய்யலாம் என்ற வரைவு அறிக்கையை தயார் செய்து வழங்கியிருக்கிறது. வழங்கி இருக்கிறது. அதன்படி GSTயில் இப்போது இருக்கும் 5, 12, 18, 28% வரி விதிப்பு மற்றும் தங்கத்துக்கு 3 வரி விதிப்பை மாற்றி இன்னும் 5.18 என்ற 3 மதுபானங்கள், ஆடம்பர கார்கள் போன்ற பொருட்களும் 40% என்ற வரியை அக்டோபர் முதல் விதிக்க திட்டமிடப்பட்டுள்ளது. இதுவரை 12% வரிக்குள் சென்று மக்களுக்கு பெரும் பலனை அளிக்கப் போகிறது. மீதம் உள்ள 1% பொருட்கள் 18% நிலைக்குள் சென்றுவிடும். இப்போது 28% வரிக்கு உட்பட பொருட்கள் இனி 18% வரிக்குகள் அடங்கும். ஆனால் இதில் உள்ள ஆடம்பர கார்கள், புகையிலை பொருட்கள் மற்றும் 40% வரிகள் சென்றுவிடும். இதுவரை அந்த பொருட்கள் 28% வரி மற்றும் மேல் வரி என்ற செஸ் விதிப்புக்கு உட்பட்டு இருந்தன. இதில் செஸ் வரியில் மாநில அரசுக்கு பங்கு கிடையாது. மத்திய அரசு முழுமையாக எடுத்துக்கொள்கிறது. இனி செஸ் ஒழிக்கப்பட்டு 40% வரி விதிப்புக்கு வரும்போது மாநில அரசுக்கு கூடுதல் வரி வருவாய் கிடைக்கும். இந்த வரி சீர்திருத்தத்தால் தீபாவளி முதல் மக்கள் வாங்கும் அனைத்து பொருட்களின் விலையும் கணிசமாக குறையும். இது நமக்கு எட்டா கனி என்று அடித்தட்டு கணிசமாக குறையும். இது தவிர ஜவுளி, இன்சூரன்ஸ், புதுப்பிக்கத்தக்க ஊரங்கள், இன்சூரன்ஸ், கட்டண மருந்துகள், வேளாண் கருவிகள், எரிசக்தி, புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி போன்ற அவர்களின் பயன்பாட்டுக்கான பெரும்பான்மையான பொருட்களின் விலை குறையும். ஆக மக்களுக்கு பலன் தான். ஆனால் மாநிலம் அரசின் வரி வருவாய் குறையுமே. எப்படி அரசு சமாளிக்கும் என்ற கேள்வி எழுகிறது. விற்பனை உயரும் போது வரி வருமானம் சீராகும். 40% வரி விதிப்பாலும் கூடுதல் வருவாய் கிடைக்கும் என்பது ஒரு கூற்றாக இருக்கிறது. என்றாலும் இழப்புக்கு ஏற்ற வருவாய் மாநில அரசுக்கு கிடைக்குமா என்பது சந்தேகம்தான். அதற்கு மத்திய அரசாங்கம் இழப்பீடு கொடுக்குமா என்பது கேள்விக்குறியாக இருக்கிறது. அப்புறம் பாருங்க, குஜராத்தில் சம்பவம். அகமதாபாத் ஆகஸ்ட் 21 சக மாணவர்கள் கத்தியால் குத்தியதில் 10ஆம் வகுப்பு மாணவர் சாவு. இது சுருக்கமாக இருக்கு. குஜராத் மாநிலம் அகமதாபாத்தில் ஒரு பிரபல தனியார் பள்ளி இயங்கி வருகிறது. நேற்று முன்தினம் இந்த பள்ளியின் 10ஆம் வகுப்பு மாணவர்கள் 2 பேர் சண்டை போட்டுக் கொண்டனர். இதில் ஆத்திரமடைந்த ஒரு மாணவர் சிறிது நேரத்துக்கு பின் மற்றொரு மாணவரை கத்தியால் குத்திவிட்டார். இதில் படுகாயமடைந்த 10ஆம் வகுப்பு மாணவன் ஆஸ்பத்திரி சிகிச்சைக்காக சேர்க்கப்பட்டார். அன்றிரவில் அவர் சிகிச்சை பலனின்றி பரிதாபமாக செத்தார். இது தொடர்பாக போலீசார் வழக்கு பதிவு செய்து 9ஆம் வகுப்பு மாணவனை கைது செய்தனர். இந்த நிலையில் நேற்று இறந்த மாணவனின் பெற்றோர், அவர் மற்றும் அவரது சமூகத்தினர் திரண்டு வந்து பள்ளி வளாகத்துக்குள் புகுந்து பள்ளி நிர்வாகத்தினர் வாக்குவாதத்தில் ஈடுபட்டு அவர்கள் பள்ளி வாகனங்கள் உள்ளிட்டவற்றை அடித்து நொறுக்கி சூறையாடினர். சில ஆசிரியர்களும் தாக்கப்பட்டனர். அதற்கு அங்கு பதற்றமான சூழல் ஏற்பட்டது. இதையடுத்து போலீசார் மற்றும் MLA உள்ளிட்ட அதிகாரிகள் பொதுமக்கள் பேச்சுவார்த்தை அமைதியாக ஏற்படுத்தி சமூக மோதல் ஏற்படாமல் இருக்க போலீசார் பாதுகாப்புக்கு நிறுத்தப்பட்டனர். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை முடிவடைகிறது. மேலும் வேறொரு செய்தியுடன் நான் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடம் டாடா பை பை சொல்லி விடைபெறுகிறேன். உங்கள் மோகனா. நன்றி, வணக்கம்.